ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி கிராம சமூகமும் வாழ்க்கை முறை இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க ஒன்ஸ் புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது எதை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது? வேளாண்மை. நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில், இன்னும் பிற தொழில்கள் எதை சார்ந்து இருந்தன? வேளாண்மை. 1765 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார்? ராபர்ட் கிளைவ். ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் யார்? வாரன் ஹேஸ்டிங். ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் காரன்வாலிஸ் பிரபு. ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு திட்டமாக காரன்வாலிஸ் பிரபு எந்த ஆண்டு மாற்றினார்? 1793. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. நிலையான நிலவரி திட்டம் ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது? 19%. தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி எது? ரைத்வாரி முறை. ரைத்வாரி முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1820. மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க் ஆகிய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்ட நில வருவாய் முறை எது? ரைத்வாரி முறை. மகள்வாரி என்பது யாருடைய சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் ஆகும்? ஹோல்ட் மெகன்சி. மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1822. கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் எந்த நிலவரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? மகள்வாரி முறை. மகள்வாரி முறையில் சில அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பென்டிங் பிரபு. ரைத்வாரி முறையில் அரசு விளைச்சலில் எத்தனை சதவீதம் வரை வரியாக நிர்ணயம் செய்தது? 45% முதல் 50% வரை. எந்த நிலவரி திட்ட முறை மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது? ரைத்வாரி முறை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. 1855 1856 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது? சந்தால் கழகம். பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் யார் விவசாயம் செய்தனர்? சந்தால் மக்கள். சந்தால் மக்களை ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு எந்த வருடம் இட்டுச் சென்றது? 1856. சந்தால்கள் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள சித்து மற்றும் கங்கு என்ற சந்தா சகோதரர்கள் தலைமையின் கீழ் எத்தனை வீரர்களை ஒன்று திரட்டினர்? 10,000 வீரர்களை. அவுரி ஆணையம் அமைத்தது எப்போது? 1860. ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் எங்கு குடியேறினர்? பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம். சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது? இந்து தேசபக்தன். விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் எது? பாப்னா விவசாய எழுச்சி. வங்காளத்தில் பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி பர்கானாவில் கேசப் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது எது? பாப்னா கழகம். 1875 ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஈடுபட்ட கழகத்தின் பெயர் என்ன? தக்கான கழகம். தக்கான கழகம் படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவியது? 33. 1875 ஆண்டு எச்சட்டம் நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளின் குறைகள் களையப்பட்டது? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். தங்கள் நிலத்தின் மீது வட்டி கடைக்காரர்கள் மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு புரட்சியில் ஈடுபட்ட விவசாயிகள் யார்? பஞ்சாப் விவசாயிகள். 1900 ஆண்டு ஆங்கிலேய இராணுவத்திற்கு வீரர்கள் எங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டனர்? பஞ்சாப். பஞ்சாப் நில உரிமை மாற்ற சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1900. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் மூலம் பஞ்சாப் மக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டனர்? மொத்தம் 3. பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற இடத்தில் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடி செய்தவர்கள் யார்? ஐரோப்பிய பண்ணையாளர்கள். அவுரி சாகுபடியில் இந்திய விவசாயிகளுக்கு உதவ முன் வந்தவர் யார்? மகாத்மா காந்திஜி.
1818ஆம் ஆண்டு மே மாதம் விவசாயிகள் குறைகள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? சம்பரான் விவசாய சட்டம். குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் இடையறாத பஞ்சத்தின் காரணமாக எந்த ஆண்டு விவசாயம் பொய்த்தது? 1918ஆம் ஆண்டு. வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்துக் கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும்படி விவசாயிகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? காந்தியடிகள். வரிகொடா இயக்கத்தை காந்தியடிகள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த போது சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவானவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். முஸ்லிம் விவசாயிகள் இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டதற்கு எந்த புரட்சிக்கு காரணமாக அமைந்தது? மாப்ளா கிளர்ச்சி. மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் எப்போது ஈடுபட்டனர்? ஆகஸ்ட் 1921. மாப்ளா கிளர்ச்சியை அரசு எப்போது அடக்கியது? 1921 டிசம்பர். அரசின் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி அரசு தலையீட்டின்படி எத்தனை மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர்? 2337. 1928இல் அரசு நில வருவாயை எத்தனை சதவீதமாக உயர்த்தியது? 30%. பர்தோலி விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்? சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்தோலி விவசாயிகள் எப்போது வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர்? பிப்ரவரி 12, 1928. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது விவசாயிகள் நிலம் அனைத்துமே அவர்களுக்கு திருப்பி தரப்பட்ட ஆண்டு எது? 1937. ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி எனும் பல பெயர்களால் அழைக்கப்பட்ட திட்டம் எது? நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டத்தினால் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறியவர்கள் ஜமீன்தார்கள். விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். நிலையான நிலவரி திட்டத்தில் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். எந்த திட்டத்தில் ஆங்கிலேய அரசு விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு கொள்ளாமல் ஜமீன்தார்கள் பொறுப்பில் விடப்பட்டனர்? விவசாயிகள் இயக்கம். நிலையான நிலவரி திட்டத்தினால் எங்கு ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டன? வங்காளம். எந்த முறையில் அரசு விளைச்சலில் 45 50% வரை வரியாக நிர்ணயம் செய்தது? ரைத் வரி முறை. வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட முறை எது? ரைத் வரி முறை. சிறப்பான பருவ காலங்களில் கூட விவசாயிகள் நிலவரி செலுத்த சிரமப்பட்ட முறை ரைத் வரி முறை. நிலையான நிலவரி திட்டத்தில் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவர்கள் ஜமீன்தார்கள். இத்திட்டத்தில் தரிசு நிலங்கள், காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. நிலையான நிலவரி திட்டம். மகள்வாரி முறையில் அரசுக்கும் கிராமங்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டவர்கள் கிராம தலைவர். ஆங்கிலேய இறக்குமதி பொருள்களால் இந்தியாவின் எத்தொழில்கள் மறைந்தன? இந்திய குடிசை தொழில். எதன் வாயிலாக விவசாயிகள் தங்கள் சட்ட விழிப்புணர்வு மற்றும் அவர்களது சட்ட உரிமைகளை மேம்படுத்தினர்? போராட்டம் மூலம். பட்டா என்பது எழுதப்பட்ட ஒப்பந்தம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், சந்தால் பர்கானா என்பது சந்தால்கள் வசித்த பகுதி. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.